அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை சந்தித்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல சூழ்நிலையை தந்த என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஒரு சின்ன செய்தியை வைக்க கர்த்தர் அடிமையை ஆமென் பாரப்படுத்தினார். அருமையானவர்களே, நான் இந்த செய்தியை உங்களுக்கு முன்னாலே பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. சென்ற சில தினங்களாகவே இந்த வாரத்திலே இந்த ஆண்டவருடைய சிலுவையின் 7 வார்த்தைகளை பேச வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு என் இருதயத்திற்குள்ளே இருந்தாலும், என் ஆண்டவர் நான் பேசுவதை அனுமதிக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி என் இருதயத்திற்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. ஆக நான் அந்த காரியத்தை தேவ சன்னிதானத்திலே வைத்து, ஆண்டவரே, பலரும் பேசுகிறார்கள், பேசுவார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரியவர்கள் மத்தியிலே இந்த அருமையான வேத விர்த்தகனர் பேசுகிற இவர்கள் இந்த காரியத்திற்கு இடையிலே நானும் இந்த வார்த்தைகளை பேச வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி என் இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அருமையானவர்களே, அந்த தைரியம் எனக்கு தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பேசுகிற அனுபவத்தோடு பேசுகிற இந்த காரியங்களுக்கு மத்தியிலே நான் என்னுடைய சின்ன அறிவை கொண்டு எப்படி பேசுவேன் என்ற தயக்கம் என் இருதயத்திற்குள்ளே இருந்த காரணத்தினாலே ஆண்டவர் சன்னிதானத்திலே அந்த பாரம், இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற பாரம் இருந்தாலும் தைரியம் இல்லாதவனாக வேறு காரியங்களை பேசலாம் என்றிருந்தேன். ஆனாலும் இன்றைக்கு காலையிலே ஆண்டவர், அருமையானவர்களே, இந்த காரியங்களை பேசுவதற்கு என்னை தைரியப்படுத்தினார். ஆக இன்றைக்கு முதல் 2 வார்த்தைகளையும் பெரிய விளக்கங்கள், வியாக்கியானங்கள் இதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. சில குறிப்புகளை அந்த வார்த்தைகள் வாயிலாக நான் உங்களுக்கு அருமையானவர்களே உணர்த்தி நாம் ஜெபித்து முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாசிப்போம். அருமையானவர்களே, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23, 33, 34 ஆகிய வசனங்களை வாசிப்போம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. இது முதல் வார்த்தை. அருமையானவர்களே, ஆக இந்த வார்த்தையை தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். வேத விர்த்தகர்களும் ஆண்டவரே பரிசுத்தவான்களும் இந்த சிலுவையின் 7 வார்த்தைகளை பற்றி பேசுகிற போது, ஓ தேவாதி தேவனே, அந்த அளவிலே தகுதியில்லாத அடிமை இந்த காரியங்களை பேச என் ஆண்டவரே நீர் பாரப்படுத்துகிறேன். ஆக உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வெளிப்பாடுகள் அடிமைக்கு தாரும். இந்த வார்த்தைகள் வாயிலாக வருகிற தேவ ஆமென். ஓ கர்த்தருடைய பாரம் ஜனங்களை ஆட்கொள்ளட்டும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை கூறினார்? கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், சிரசிலே முள்முடி, சரீரம் முழுவதும் வாரினால் அடித்து உழுத நிலம் போல பிளக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலேதான் என் ஆண்டவர் அந்த சிலுவையிலே இருந்து முதலாவதாக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவர்கள் யாரை ஆமென் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்? யாருடைய சிரசிலே முள்முடியை சூட்டியிருக்கிறார்கள்? யாருடைய கால்களையும் யாருடைய கரங்களையும் சிலுவையிலே சேர்த்து ஆணிகளால் ஆமென் அடித்து ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் அறியார்கள். ஆக ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எப்படி இந்த பயங்கரமான சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்தவர்களை நினைத்து பரிதாபப்படுகிறார். வேதனை, விசனம், தாங்க முடியாத கஷ்டம் ஆக துடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தன்னை சிலுவையிலே அடித்தவர்களை, அறைந்தவர்களை தன்னுடைய இருதயம் சிறிதேனும் அருமையான தேவ பிள்ளைகளே வெறுக்கின்ற அளவிலே, அவர்களை தூஷிக்கின்ற அளவிலே என் ஆண்டவருடைய இருதயம் இல்லை. மாறாக நான் யார் என்பதை இவர்கள் அறியாத காரணத்தினாலே இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே என்று அவர்கள் மேல் என் ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார். அருமையானவர்களே, ஆகவே இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவினிடத்தில் இவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கொடிய கஷ்டப்படுகிற இந்த நேரத்தில் என் ஆண்டவருடைய இருதயத்தின் உணர்வு எப்படியாக இருந்தது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த கொடிய தண்டனைக்கு ஆளாக காரணம் என்ன? அவர் என்ன குற்றம் செய்தார்? அவர் மீது என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டது? வாசிப்பார்மையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 17வது வசனம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. யாரு? பிலாத்து நியாயாதிபதி. அருமையான தேவ பிள்ளைகள, என்ன அந்த ஆள் எப்படி என்ன கேள்விப்படுறாரு, அறிகிறாரு? பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. தொடர்ந்து வாசிப்போம். 27வது அதிகாரம் 24வது வசனம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். யாரு? நீதிபதி. என்ன குற்றம் செய்தார் என்று இவரை நான் தண்டிக்க, இவரிலே ஒரு குற்றத்தை என்னால் காண முடியவில்லையே என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குற்றமற்ற இந்த நீதிபரரின் இரத்த பழி என் மேல் சுமரக்கூடாது என்று தன்னுடைய கைகளை கழுவுகிறார். கைகளை கழுவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கலகம் அதிகமாகிறது இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு தான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா?
எந்த குற்றத்தையும் என் ஆண்டவரிலே காண முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவிலே பொறாமை கொள்ள காரணம்தான் என்ன அருமையானவர்களே? ஹல்லேலூயா. வேற ஒரு காரணமும் இல்லை, அவருடைய போதனைகள். அன்றைக்கு இருந்த பரிசேயர் வேதபாரகர், அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் மத்தியிலே என் ஆண்டவருடைய போதனைகள் ஆமென் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. எடுத்துக்காட்டாக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த போதனைகளை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலும் 23வது அதிகாரத்திலும் அதிகமாக வாசிக்கலாம். எடுத்துக்காட்டாக சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாலே வாசிக்க போகிறேன். ஏன் இவ்வளவு பயங்கரமான ஆமென் கோபம் கொண்டு என் ஆண்டவர் எப்படியாவது சிலுவையிலே அறைந்து கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்குள்ளே அந்த மனிதர்கள் வந்தார்கள் என்பதற்கு அவருடைய போதனைகள் காரணமாக இருந்த அருமையானவர்களே, சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்கிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 23, 11 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், எது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்கிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயமோ? பார்த்தீங்களா? இந்த அருமையான ஆண்டவருடைய ஆமென் கடிந்து கொள்ளுதல், என் ஆண்டவருடைய போதனைகள், என் ஆண்டவர் ஜனங்களுக்கு உணர்த்தி காட்டிய உண்மைகள். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சகிக்க முடியாதவர்கள், இந்த காரியங்களை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் என் ஆண்டவர் மேல் பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த மத்தேயு 21வது அதிகாரம் 23வது அதிகாரம், இந்த அதிகாரங்களை தேவ பிள்ளைகள் என்கிறவர்கள், விசுவாசிகள் என்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் நன்றாக வாசித்து தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அன்றைக்கு இருந்த வேதபாரகர் பரிசேயர் மத்தியிலே இந்த வார்த்தைகளை பேச காரணம், ஆமென், என்னுடைய வீடு ஜெப வீடு, ஆனா இதை எப்படி ஆக்கியிருக்குது? இப்போ கொள்ளை கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து அப்படியே கொள்ளையடிக்கிற இடமா மாற்றி போட்டீங்க அப்படின்னு பேசுறார். ஹல்லேலூயா. கள்ளர் குகையாக மாற்றி போட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளை, அங்கே யாரு? புறா விற்கிறவன்,
கரன்சி அதை மாற்றுகிறவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இவங்க எல்லாம் அந்த காரியத்தில் ஆண்டவர் அவர்களை குற்றம் கண்ட காரியம் என்ன? அருமையானவர்களே, தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் ரோமர்கள். அந்த ரோமை சக்கரவர்த்தியுடைய தலை பொறிக்கப்பட்ட அந்த நாணயத்திற்கு அதிக மதிப்பு. காசுக்காரர்களுக்கு அங்கே என்ன வேலை? அதுக்கு விளக்கம். ஆனால் தேவாலயத்தின் முத்திரை பதிக்கப்பட்ட அந்த காசுகளுக்கு மதிப்பு குறைவு. இப்போ அங்கே இருந்தவங்க காசுக்காரங்க என்ன செய்தாங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரோமை சக்கரவர்த்தியுடைய தலை பதிக்கப்பட்ட நாணயத்தை வாங்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்த இஸ்ரவேல் தேசத்திலே தேவாலய முத்திரை பதித்த அந்த நாணயங்களை வழங்கினார்கள். இதில் வர லாபம், கமிஷன் யாருக்கு? ஆசாரியனுக்கு. நான் சொல்ல துக்கப்படுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே. அதே போல புறா விற்கிறதிலே அருமையான தேவ பிள்ளைகளே, பலிக்கான பொருட்களை விற்கிறதிலே கமிஷன் கடையாக ஆண்டவருடைய ஆலயம் மாறி போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இந்த வடிவத்திலே அங்கே பிசினஸ் நடந்தது தேவாலயத்திலே. இன்றைக்கு மாற்று வழிகள், எவ்வளோ காரியங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் குறை கூறுகின்ற முகத்தால் உங்கள் முன்னாலே நிற்கவில்லை. ஆனாலும் இன்றைக்கும் இப்படிப்பட்ட கமிஷன் ஏஜென்ட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் அடையாளம் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, அந்த அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஊழியம் செய்கிற நாம் நம்மை நன்றாக சிந்தித்து ஆண்டவருடைய போதனைகள் எவ்வளவு கடினமான போதனைகள் என்பதை புரிந்து கொண்டு நம்மை உய்த்து உணர்ந்து நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்தாக வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்பவர்களும் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறவர்களும் நாம் நம்மை உய்த்து ஆராய வேண்டும் என்று அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகள் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளாலே பொறாமை எரிச்சல் கொண்ட அந்த மனிதர்கள், அந்த ஜனங்கள் இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அருமையான தேவ பிள்ளைகளே திட்டமிடுகிறார்கள். ஆக அந்த கொலை செய்கிற எண்ணத்தோடு இருக்கிற அவர்களை பார்த்துத்தான் என் ஆண்டவர் மன இறங்கினவராய், போதனை கடினமானது, ஆனால் ஆண்டவருடைய இருதயம் இரக்க சிந்தை உள்ளது. காரணம், உண்மை என்ன என்று புரிந்து கொள்ளாமல், தான் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இவர்கள் இந்த காரியங்களை செய்கிறார்களே என்று அருமையான தேவ பிள்ளைகளே அவர்களை மன்னிக்க என் ஆண்டவர் பிதாவிடம் விண்ணப்பம் செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் என்றிருக்கிற நாம் முதலாவது நம்மை நிந்திக்கிறவர்களை, நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை உருவாக்குகிறவர்களை, நமக்கு எதிராக ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கிறவர்களை மன்னித்தாக வேண்டும் என்று இந்த காரியம் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. மன்னிக்க முடியாதவர்களை, மன்னிக்க கூடாதவர்களை நாம் மன்னித்தாக வேண்டும். ஆக சிலுவையிலே என் ஆண்டவர் முதல் வார்த்தை இந்த மன்னிப்பை பற்றி அவர் பேசுகிறார். மன்னிப்பை பற்றி, கிறிஸ்தவத்தின்
ஆமென். அடிப்படை மன்னிப்பு தான் அருமையானவர்களே. ஆக நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க, எந்த குற்றம், எந்த அநியாயம், எந்த அக்கிரமம் யார் நமக்கு எதிராக செய்தாலும் அவர்களை நாம் மன்னிக்கிறவர்களாக இருந்தாக வேண்டும் என்று என் ஆண்டவர் கூறுகிறார். பாருங்க, பலரும் அருமையான தேவ பிள்ளைகளை குறை கூறவில்லை. தங்களுடைய மனைவிமாரை மன்னிக்காத ஆமென் ஊழியர்களை நான் அறிவேன் அருமையானவர்களே. தன்னுடைய கணவன்மாரோடு ஆமென் நல்லிணக்கம் இல்லாது இந்த நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆமென் ஊழியக்காரிகள் உண்டு. அல்லேலூயா. பெற்ற பிள்ளைகளை மன்னிக்காத தாய், பெற்ற மகனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத காரணத்தினாலே வந்த பிரச்சனையிலே அவர்கள் ஆமென் இந்த நாட்களிலே ஒருவருக்கு ஒருவர் மன்னியாத குற்றவாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கரம் பிடித்த கணவனை மன்னிக்கவில்லை, மனம் நிறைந்த மனைவியை மன்னிக்கவில்லை, தாங்கள் பெற்ற பிள்ளைகளை மன்னிக்கவில்லை, தங்களை பெற்ற பெற்றோர்களை மன்னிக்கவில்லை. இன்றைய நாட்களிலே உள்ள கிறிஸ்தவம் இப்படியான கிறிஸ்தவமாக இருக்கிறது. ஏன் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறவர்கள் கூட அநேகரை நான் இந்த காரியத்திலே பார்க்கிறேன் அருமையானோரே. ஆக இந்த நாட்களிலே என் ஆண்டவர் கூறுகிறார், ஆமென், சிலுவையிலே தாங்கோணா வேதனையோடு துடித்து கொண்டிருந்த நேரத்திலும் ஆண்டவர் தன்னை இந்த நிலைக்கு ஆட்படுத்தியவர்களை பரிதாபத்தோடு பார்த்து, நான் யார் என்பது இவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் இந்த அநியாயத்தை செய்து விட்டார்கள், ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று மனதிருக்கத்தோடு பிதாவை வேண்டியிருக்கிறார். அந்த ஆண்டவரை இரட்சகராக பெற்ற நாம் ஆமென் இந்த நாட்களிலே மன்னிக்க முடியாதவர்களை, மன்னிக்க கூடாதவர்களை மன்னித்தாக வேண்டும் என்று ஆமென் என் ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 6:14-15 ஆகிய வசனங்கள் எப்படியாக கூறுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பார்த்தீங்களா? நாம் மன்னிப்பு பெற வேண்டுமேயானால், நாம் இரக்கம் பெற வேண்டுமேயானால், ஆண்டவர் நம்மை மன்னிக்க, நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமேயானால் நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக இருந்தாக வேண்டும். நேரம் அதிகமாக இல்லை அருமையானவர்களே. ஆக இதற்கு எத்தனையோ விளக்கங்கள், வசனங்கள், நடைமுறை காரியங்களை பேச முடியும், டைம் இல்லை. ஆக முதல் வார்த்தை, நாம் மன்னிக்கிறவர்களாக இருந்தாக வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை சிந்தித்து தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களைன்னா மன்னிக்க கூடாதவர்களை, மன்னிக்க முடியாதவர்களை நாம் மன்னித்தாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்ற பிள்ளைகளை மன்னிக்கலைன்னா, கரம் பிடித்த கணவனை மன்னிக்கலைன்னா, அருமையான தேவ பிள்ளைகளை மனைவியை மன்னிக்கலைன்னா, ஆண்டவரோ நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய உபவாசங்கள் ஒன்றையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆக மன்னிக்க வேணும் அருமையானவர்களே. அடுத்து வாசிப்போம், லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், காரியங்களெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த நாட்களிலே உங்களுடைய இருதயங்களை சில வார்த்தைகளேனும் தொடாதா என்கின்ற உணர்வோடு என் ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னாலே பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு இந்த வார்த்தைகளை கூறினார் அருமையானவர்களே?
ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்வனை பார்த்துத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறினார். ஏன் அப்படி கூறினார்? சிலுவையில் ஆமென் இயேசுவை தூஷித்து கொண்டிருந்த ஒரு கள்வன், அவனை பார்த்து அடுத்த கள்ளன் கூறுகிறான், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். கடைசி நேரம் யார் சாக போகிறான்? ஆண்டவருக்கு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கள்வர்கள். அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஓ ஊர் உலகத்தையெல்லாம் ரட்சிப்பேன்னு சொன்னியே, இப்போ சிலுவையில் இருக்கிறியே, உன்னை நீ ரட்சித்து கொள்ள முடியுமா? அப்படின்னா சிலுவையை விட்டு இறங்கி வா, எப்படின்னு அவன் தூஷிக்கிறான். ஆனால் மற்ற கள்வன், ஆமென், நாம் செய்த அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் எந்த அநியாயமும் எந்த அக்கிரமும் செய்யாத நீதிபரர் இவரை பார்த்து நீ இப்படி தூஷிக்கிறியா அப்படின்ட்டு அவனை கடிந்து கொண்டு இவன் ஆண்டவரை ஆமென் பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, முதல்ல அவன் தன்னுடைய நிலையை அவன் ஒத்துக்கொள்கிறான். நான் தண்டிக்கப்படுகிறேன், செய்த குற்றத்திற்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆக தன்னுடைய பாவங்களை அவன் உணர்ந்தான். ஆமென். சிலர் கேள்வி கேட்பாங்க, சிலுவையில் இருந்த அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டான்னு என்ன அறிக்கை செய்தான்? இதை விட பெரிய அறிக்கை வேறு தேவையில்லை. நாம் செய்த குற்றத்திற்கு, அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கான தண்டனையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை என் ஆண்டவரை அதிகமாய் ஆமென் தொட்டது. தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்தானே என்று அவன் மீது ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். வேதம் கூறுகிறது, தன்னுடைய பாவத்தை ஆமென் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். சிலுவையில் இந்த திருடன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். எப்படி? நாம் செய்த அநியாயத்திற்காக அக்கிரமத்திற்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆமென். அப்போ அவன் செய்தது அநியாயம், அவன் செய்தது அக்கிரமம் என்று அவன் ஆமென் உணர்த்தப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நமக்கு இது ஒரு பெரிய பாடம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தம்பி நீ ரட்சிக்கப்படணும், ஐயா நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தா அது சரியில்லை, நீங்கள் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பேசுகிற நேரத்தில் சிலவங்க சொல்லுவாங்க, ஐயா அந்த கள்ளன் எப்போ ரட்சிக்கப்பட்டான்? கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டான். இதை போல நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசை உள்ளவனாக இருக்கிறேன். அந்த காரியத்திலே எனக்கு அதிக நாட்டம் உண்டு. ஆனால் அதற்கு இது வேலை அல்ல, இது நேரம் அல்ல. எத்தனையோ காரியங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் எத்தனையோ ஆமென் கொள்ளையடிக்க வேண்டியது இருக்கு, எத்தனையோ பேரை ஏமாற்ற வேண்டியது இருக்கு, எவ்வளவோ சொத்துக்களை சேர்க்க வேண்டியது இருக்கு, எத்தனையோ உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு, வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நான் சாதிக்க வேண்டியது இருக்கு. இந்த நிலையில நான் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அது எப்படி இந்த காரியெல்லாம் செய்ய முடியும்? ஆக எனக்கு அதில் விசுவாசம் உண்டு, நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் தான். ஆக கடைசி நேரம் எப்படியாக கூறுகிற அருமையான தேவ பிள்ளையே, ஆமே உன்னுடைய கடைசி நேரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? 6லும் சாவு 100லும் சாவு. ஆக கடைசியில் நான் ரட்சிக்கப்படுவேன், இல்லை இந்த பிஸ்னஸ் சக்ஸஸாக முடிச்சு அப்படி ரட்சிக்கப்படுவேன்,
இல்லது இந்த காரியங்களை எல்லாம் அனுபவித்து அதற்கு பின்னால் ரட்சிக்கப்படுவேன். ஒரு காலும் ஆமென். இந்த நிலைக்குள்ளே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிலைப்பாட்டிற்குள்ளே யாரும் ஆமென் தங்களுடைய வாழ்க்கை அழித்து போடக்கூடாது. எந்த நேரத்திலே மனிதன் வாரிக்கொள்ளப்படுவான் என்று எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஆக இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். எந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆமென் இதுவரையிலும் ரட்சிக்கப்படவில்லை என்றிருக்கிற நம்மில் யாரேனும் ஆமென் இந்த சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் என் ஆண்டவர் ஆமென் கடைசி நேரத்திலே அந்த கள்ளனை ரட்சித்தார் என்று ஆமென் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஆக ரட்சிப்பு எந்த நேரத்திலும் என் ஆண்டவருடைய கரத்திலே அது ஆமென் இலவசமாக நாம் பெறுவது. அதற்காக ஒரு நேரம், அதற்காக ஆமென் காலங்களை கழித்து வாழ்க்கை அழித்து போடக்கூடாது. ஆக அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கே எந்த நேரத்திலே அந்த கள்ளன் ஆமென் தன்னை ஒப்பு கொடுத்தானே, அதே போல நீங்களும் ஒப்பு கொடுக்க வேணும். இதுவரையிலும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிராத ஜனங்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கையை என் ஆண்டவரை ரட்சிப்புக்கு நீங்கள் ஆமென் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக ஒரு நேரம், அதற்கான ஒரு காலம், அதற்கான ஒரு திட்டம் தேவையே இல்லை. ஆக இதுவே ஆமென் சரியான நேரம் என்று நீங்கள் இலவசமாய் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆக இந்த நாளிலே இந்த 2 வார்த்தைகளையும் பேச கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த வார்த்தையின் வாயிலாக ஆண்டவர் யாருடைய இருதயத்திலேனும் உணர்வுகளை கட்டளையிட்டிருப்பாரே ஆனால் என் ஆண்டவர் அது எனக்கு தந்த வெற்றி என்று நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். தொடர்ந்து மற்ற வார்த்தைகளை பேச ஆண்டவர் என்னை ஆமென் பணித்து கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் அதுவேயானால் வருகிற நாட்களிலே மற்ற வார்த்தைகளை பேசுவேன். நல்ல பிதாவே, உடைய கரத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். நீர் விரும்பிய அளவிலே என்னால் பேச முடியவில்லை, ஆனாலும் உம்முடைய பாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே கிரியை செய்ய வேணும். மன்னிக்கிறவர்களாக ஆண்டவரே தேவ பிள்ளைகளை மாற்ற வேணும். அப்படியே ரட்சிக்கப்படாதவர்களை இன்னும் ஆண்டவரே காலதாமதத்திற்கு ஆட்படுத்தாது கர்த்தர் ரட்சித்து விட வேண்டும். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.